ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என் பாக்ஸ் டூர் தான் பார்க்க போகிறீங்க. என் பாக்ஸ் வந்து ஒரு பார்பி தீம் பாக்ஸு. அழகாக இங்கே ஒரு பார்பி போட்டிருக்கு. இங்கே வந்து என்னது டெலிபோர்ட் ஆகிற மாதிரி பார்பியோட ஷேப் இருக்குது. அடுத்தது பார்பின்னு போட்டு இங்கே ஃபாலோ த கால் ஆஃப் த டிஸ்கோ பால்னு போட்டிருக்கு. இது என்ன பிராண்டுன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு பிராண்ட் நேம் வந்து இது பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ திறந்துட்டோடனே இந்த மாதிரி தான் பிங்க் பேஸாக இருக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா எடுத்துக்கிட்டு மாட்டிக்கூட செய்யலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே 2 பென்சில் வச்சுருக்கேன். 2துலேயும் பேர் எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 5 ருபீஸ். இது ரெண்டுமே 5 ருபீஸ் தான். இது வந்து 10 ருபீஸு. இது வந்து அப்சரா பிராண்டில் ஒன்று லைட் ஜெல்ன்ட்டு. அடுத்தது இது வந்து க்ரீன் கலர் பென், நல்லாயிருக்கும். இது பால் பென். அடுத்தது ஒரு க்ரீன் கலர் இரேசர். இது வந்து இந்த 2 இரேசர் வச்சுருக்கேன். நான் குட்டியாக வச்சுருக்கேன் எல்லாமே. அடுத்தது ஒரு ஷார்ப்னரில் மார்க்கரை எழுதி வச்சுருக்கேன். மார்க்கரில் யாரும் என் ஃப்ரெண்டு எழுதிட்டாப்புல. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இனிஷியல் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம கீழே போயிடலாம். கீழே என்ன எழுதியிருக்கேன்னா எனக்கு பிடிச்ச என்னது பென் பிராண்ட் நேமு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு செட்டாக வந்திருக்கு. அதுதான். அடுத்தது வந்து 3 கேட்ரேஜ் வச்சுருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு 3 கேட்ரேஜ் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு இங்க் பென் வச்சுருக்கேன். நல்ல டிப் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராகவே இருக்குது இங்கு டிப்பு. அதனால வாங்கியிருக்கேன் நான். இருங்க, இது மூடிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல் பென் மாதிரி இருக்குது. ஆனால் இங்க் பென் வந்து ஃபினிஷில் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் சவுச்சவில் இல்லை. ஆனால் இது ஈச் 10 ருபீஸ் தான். 1 10 ருபீஸ் தான். அடுத்தது இது 2 பிளாக் பென்சில் தான் நினச்சிங்க. இல்லை, இது வந்து நம்ம ஒரு வாட்டி எழுதும்போது இந்த பக்கம் திருப்பி எழுதுனா இந்த மாதிரி கலர் வரும், இந்த பக்கம் திருப்பி எழுதுனா இந்த மாதிரி கலர் வரும். அந்த மாதிரி 2 பென்சில் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். மார்க்கர் யூஸ் ஆகுன்னு வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இந்த மாதிரிலாம் எழுதுவேன். அடுத்தது கீழே வந்து அழுக்காகக்கூடாதுன்ட்டு ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். அவ்வளோதான் என் பாக்ஸில் இருக்குது. இதில் தான் என் பாக்ஸ்குள்ளே இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் என் பேக் டூர் போடுறேன். உங்களுக்கு சொல்லுங்கள், நான் பேக் டூர் போடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரி, பாய்.